இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஈரான் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் ஈரானில் உள்நாட்டு கலவரம் வெடித்துள்ளது. உச்சத்தலைவர் கமேனி அரசுக்கு எதிராக ஒரு மாத மேலாக மக்கள் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். போராட்டக்காரர்களை பயங்கரவாதிகள் என்று ஈரான் அறிவித்துள்ளது. அவர்களுக்கு எதிராக இராணுவம் போலீஸ் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த கலவரத்தில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கிடையே போராட்டத்துக்கும் போராட்டக்காரர்களுக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆதரவு தெரிவித்து வருகிறது. போராட்டத்தை ஒடுக்கினாலோ போராட்டக்காரர்களை தூக்கில் போட்டாலோ ஈரானை தாக்குவேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டினார். ஆனாலும் போராட்டக்காரர்கள் கொல்லப்படுவது தொடர்கிறது. இதுவரை 43 குழந்தைகள் உட்பட 5002 பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்காவின் மனித உரிமை அமைப்பு கூறியுள்ளது. ஈரான் அரசோ இதுவரை 3117 பேர் பலியாகி இருப்பதாகவும் இதில் 1000 பேர் பயங்கரவாதிகள் என்றும் கூறியுள்ளது. அமெரிக்கா விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து 800 போராட்டக்காரர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஈரான் நிறுத்தியதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இப்போது அந்த கருத்தையும் ஈரான் அரசு மறுத்துள்ளது. மரண தண்டனை தொடர்பாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தது. ஈரானில் நிலைமை மோசமடைந்து வருவதால் சொன்னது போல் அந்த நாட்டை தாக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை ஈரானை நோக்கி அனுப்பி வைத்துள்ளார். ஈரானில் நடக்கும் நிகழ்வுகளை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். எதற்கும் தயாரான நிலையில் இருக்கவே போர்க்கப்பல்கள் அங்கு நிலைநிறுத்தப்படுகின்றன. அணுசக்தி திட்டத்தை துவங்கினாலோ அல்லது கைதானவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றினாலோ ஈரான் மீது கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்த ஈரான் தளபதிகள் தங்கள் விரல்கள் துப்பாக்கி விசையின் மீது இருப்பதாகவும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். ஈரானை எந்த விதத்தில் தாக்கினாலும் அதை அமெரிக்காவுக்கு எதிரான போராக அறிவித்து சண்டை செய்வோம், முன்பு எப்போதும் இல்லாத அளவு தீவிரமாக போராடுவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த பரபரப்புக்கு நடுவே அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரானை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்க கடற்படையின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பல போர்க்கப்பல்கள் இப்போது தென் சீன கடல் பகுதியில் இருந்து இந்திய பெருங்கடல் வழியாக மேற்காசியா நோக்கி செல்கின்றன. அமெரிக்கா மட்டுமின்றி பிராந்திய பதற்றத்தை கருதி பிரிட்டனின் டைபூன் போர் விமான படைகளும் ஈரானை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான்பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஈரானில் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய குண்டுவீச்சு தாக்குதல்தான் அந்த நாட்டின் இப்போதைய பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.